விஜய் ஆண்டனி முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். இசையமைப்பாளராக மட்டும் வலம் வந்து கொண்டிருந்த அவர் நான் படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகமானார். அந்த படம் ஹிட் ஆனதை அடுத்து தொடர்ந்து படங்களில் நடித்து வரும் அவர் தற்போது ஹிட்லர் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அதன் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது. பிச்சைக்காரன் கொடுத்த வெற்றியை அடுத்து அந்த படத்தின் 2ஆம் பாகத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இந்த படத்தையும் சசி இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் விஜய் ஆண்டனியே இந்த படத்தை இயக்குவார் என அறிவிக்கப்பட்டது. எனவே இசையமைப்பாளர், ஹீரோ, தயாரிப்பாளர் என இருந்த விஜய் ஆண்டனி இயக்குனராகவும் இப்படத்தின் மூலம் அவதாரம் எடுத்தார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட விபத்திலிருந்து மீண்ட அவருக்கு மீள முடியாத துயரமாக அமைந்தது அவரது மகள் மீராவின் மரணம். ஏதோ காரணத்தால் சில மாதங்களுக்கு முன்பு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதன் காரணமாக விஜய் ஆண்டனி உடைந்தே போய்விட்டார். தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதற்கிடையே கடந்த சில காலமாகவே விஜய் ஆண்டனி செருப்பு அணியாமல் இருக்கிறார். இந்த சூழலில் ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடந்தது. அப்போது அவரிடம் செருப்பு அணியாததற்கு காரணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், குறிப்பிட்ட எந்த காரணமும் இல்லை, செருப்பு அணிய தோன்றவில்லை, செருப்பு அணிய வேண்டும் என்று தோன்றினால் மீண்டும் அணிந்து விடுவேன் என்றார்.